ஒரு 2 நாளையால் கோல் அதே நம்பர் எப்படி? ஹலோ ஹலோ ஆறு அன்றைக்கு தவறுதலா கோல் எடுத்த நான் தான் மேடம். என்ன ரொம்ப சந்தோஷம், பாப்பா கண்ணை முழிச்சிட்டார். எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு மிஸ்ஸாக கோல் எடுத்தாலும் மிஸ்ஸாக திரும்பவும் எடுத்து உங்களுக்கு கோல் எடுத்து சொல்லணும் போல இருந்துச்சு. நீங்களும் துவா கேட்டுருப்பீங்களான்னு எங்களோட பாப்பாக்காக துவா கேளுங்க. பாப்பா கண்ணை முழிச்சிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வச்சுட்டான். ஒன்றும் எதிர்பார்க்கல. இங்கிருந்து இந்த பிள்ளையோட மனசுக்குள்ள இப்படி ஒரு தகப்பம் பாசமா, பாப்பாவில் இந்த காலத்தில் ஒரு பொடியனுக்கு உழவு இறக்கமா, அப்படியே பாசத்தை அப்படியே வச்சிருக்கானே, நல்ல பையனா இருக்கானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப ஒரு ஃபோன். மேடம் நான் தான். சொல்லு தம்பி, ஒரு நம்பர் மாறி எடுத்ததில் உங்களோட எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். நீங்கள் எங்கன்னு தெரியும் மேடம். நான் வாப்பா ஆரோக்கியமாக வந்தால் ஒரு மாடை அறுத்து கொடுக்குறேன். நேற்று வச்சேன் மாடை அறுத்திருக்கோம். எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்கும், உங்களுக்கும் இறைச்சி கொடுக்கணுன்ற மனசு. இல்லாட்டி விடுங்க, நீங்கள் விரும்பினா உங்களுக்கு ஒரு இறைச்சி தரப்போகிறேன்னு. தாங்க தம்பி, அப்போ உங்களோட அட்ரஸை சொல்லுங்கள். அட்ரஸை சொன்னா மாடதா இதுக்கு மாடா இருப்பான். 1 கிலோ இறைச்சி கடையில் வேண்டி கொடுத்து விட்டு போய்தான். இதுக்கு மாடா இருப்பானா? இந்த பிள்ளையில மனசு, இந்த நம்மளோட பொம்பளையில பேத்தனம் என்ன தெரியுமா? மாடறுத்து கொடுத்தும் நமக்கு இறைச்சி தான். அதோட தொடர்ந்த கதை அப்படியே தொடர்ந்து பாசக்கார பையனோட பாசத்தை வச்சு புருஷன் கோல் எடுக்கிற நேரம் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று சொல்லி இவனோட பேசி கதை ஜீவிய 2 கனெக்ஷன் ஆகி தவறு நடந்து கையை கழுவி போன தூக்கி சிம்ம கலட்டி எறிஞ்சிட்டான். விஷயம் முடிஞ்சு. இப்போ இவ தௌபாக்கு வந்து பாவ மன்னிப்பு செஞ்சு அழுது ஒரு நோன்பு டைம் வந்து